வீடியோ கேம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வர சூப்பர் மேரியோ தான். இந்த சூப்பர் மேரியோட கிரியேட்டர் நிண்டெண்டோ வந்து லிட்ரலா கிராஷ்டு. ஒரு $30 நீங்க $10 கிடைக்குது. ஆல்மோஸ்ட் $10 to $11 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மெயினான ரீசன்ஸ் என்ன அப்படின்னா அவங்களோட ஸ்விட்ச் 2 அந்த அளவுக்கு பெருசா ரிசீவ் ஆகல. ஸ்விட்ச் 1 வந்து ஒரு $300 பிரைஸ் பண்ணிட்டு இருந்தது. ஸ்விட்ச் 2 இமிடியேட்டா ஒரு $450, டபுள் த ஜம்ப். அதுக்கு பிறகு லாஸ்ட் ஒரு 1 மந்த்ல $500 விற்கிறாங்க. இதை வந்து மார்க்கெட் ஒரு பாசிட்டிவா பார்க்கல. ஆல்சோ இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் ஓல்டான கம்பெனி. எல்லா பீப்புள், கிரியேட்டிவ் டைரக்டர் எல்லாருமே 65+. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் போயிட்டு புது மேனேஜ்மெண்ட் வரப்போகுது. ஸோ அதனால அதை எப்படி டேக்கிள் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் இருக்கு. ஆனால் டெஃபினட்டாக நிண்டெண்டோட ஐபி நமக்கு இன்னமும் பரிச்சயமா இருக்கு. இன்னமும் நம்ம அதை என்ஜாய் பண்றோம் அப்படின்னா there is a possibility of comeback. அண்ட் மோரோவர் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு விஷயம் என்ன, நிண்டெண்டோ ஐபியை வந்து இன்னும் அவங்க ஆக்சுவலாக ப்ராடக்டைஸ் பண்ணலை. ஒன்லி வீடியோ கேம் மார்க்கெட்டில் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க 2 மூவிஸ் மட்டும்தான் விட்டுருக்காங்க. சூப்பர் மேரியோ கேலக்ஸி ரீசெண்டாக ஒரு 2 months பேக் வந்துச்சு, நல்லா ஓடுது. ஸோ அவங்க வந்து அந்த ஐபிஸை வேறு மெத்தடில் மெர்ச்சன்டைஸ் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தேர் கிரியேட்டிங் மூவிஸ், தேர் கிரியேட்டிங் ஷோஸ் அவுட் ஆஃப் தட். அப்புறம் வந்து யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் கூட சேர்ந்து அவங்களோட தீம் பார்க்கில் இவங்க நிண்டெண்டோ கேரக்டர்ஸ் உள்ளே கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ் வரும்போது டெஃபினட்டாக ஒரு கம்பேக்குக்கான சான்ஸ் இருக்குது. அந்த கம்பேக் வரும்போது நம்ம அதில் இன்வால்வ் ஆகிருக்கணும்னா கரண்ட்டாக அந்த ப்ரைஸ் மே பி சீப்பர்.